புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர் திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய உடல்நிலை குறித்து ரஜினிகாந்த் கேட்டறிந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருந்த நிலையில் அவருடைய உடல்நிலை குறித்தான தகவல்களை ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், வணக்கம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லக்கண்ணு உடல்நிலை குறித்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? மேலும் அவருடைய உடல்நிலை குறித்தான தகவல்களையும் தற்பொழுது என்னவாக இருக்கிறது பதிவு செய்யலாம். வயது முதிர்வின் காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருந்த ஒரு சூழல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சைக்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் அவருக்கு பல்வேறு விதமான சிகிச்சைகளை அளித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மருத்துவர்கள் வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகளை நல்லக்கண்ணுடைய உடல் ஏற்க மறுப்பதாகவும் வயது முதிர்வின் காரணமாக அவரது உடல் ஏற்க மறுப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் பல்வேறு விதமான சிகிச்சைகளை தொடர்வதாகவும் தொடர்ந்து நல்லக்கண்ணுடைய உடல் பின்னடைவை சந்தித்து வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மருத்துவ துறை, அதாவது சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் அறிக்கையை வழங்கியிருந்தாங்க. அந்த அறிக்கையில கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ணுக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல் பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து உடலை சீராக வைத்துக் கொள்வதற்கு, அதாவது ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து விதமான சிகிச்சை முறைகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் வைட்டல்ஸை சீராக வைப்பதற்கான அனைத்து சிகிச்சை முறைகளையும் வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தாங்க. இருந்த போதும் உடலானது பின்னடைவையே சந்தித்து வருவதாக தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே நேரடியாக வருகை தந்து நல்லக்கண்ணுவுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்து தகவல்களை கேட்டறிந்த வண்ணம் வந்தாங்க. இந்த நிலையில தான் தமிழகத்துல உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி வாயிலாக நல்லக்கண்ணு உடல்நிலை குறித்து விசாரித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நல்லக்கண்ணுடைய மகள் ஆண்டாளுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நல்லக்கண்ணுக்கு வழங்கக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. தொடர்ந்து நல்லக்கண்ணுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சைகள் எவ்வாறாக இருக்கிறது, நல்லக்கண்ணுடைய உடல்ல ஏதேனும் முன்னேற்றம் இருக்கிறதா என்பது தொடர்பாக பல்வேறு மக்களும் பல்வேறு நிர்வாகிகளும் நேரடியாக வந்து மருத்துவர்கள் குழுவிடம் தகவல்களை கேட்டறிந்து பெற்று செல்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்